திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். அடுத்து 71வது பாடல். மண்ணும் பதிகம் அது பாடிய பின் வயிறு உற்று அடு சூளை மரப்பிணிதான் அந்நின்ற நிலைக்கண் அகன்றிடலும் அடியேன் உயிரோடு அருள் தந்தது என சென்னின்ற பரம்பொருளானவர்தம் திருவார் அருள் பெற்ற சிறப்புடையோர் முன்னின்ற தெருட்சி மருட்சியினால் முதல்வன் கருணைக்கடல் மூழ்கினரே. மண்ணும் பதிகம் அது பாடிய பின், இந்த குற்றாயினவாறு திருப்பதிகத்தை பாடிய பின்னால வயிறு உற்று அடு சூளை மரப்பிணிதான் அந்நின்ற நிலைக்கண் அகன்றிடலும், இதுவரைக்கும் அகலாது இருந்த அவருடைய அந்த சூளை நோய் இந்த பதிகம் பாடிய உடனேயே என்ன ஆச்சு? அவரை விட்டு உடனே நீங்கி போச்சு. அடியேன் உயிரோடு அருள் தந்தது என, பெருமானே எனக்கு உயிரையும் உங்களுடைய திருவருளையும் சேர்த்தே கொடுத்திருக்கின்றீர்கள் என்று சென்னின்ற பரம்பொருளானவர்தம் திருவார் அருள் பெற்ற சிறப்புடையோர். அங்கே சிவபரம்பொருள் சென்னின்ற பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்றவர் சிறப்புடையோர். அந்த பெரும் சிறப்பு மிக்க நம்முடைய திருநாவுக்கரசர் அருள் நீக்கியார். முன்னின்ற தெருட்சி மருட்சியினால் முதல்வன் கருணைக்கடல் மூழ்கினரே. அப்படியே பெருமானுடைய கருணை கடல் அப்படியே மூழ்கி நிற்கிறார். ஏன்னா இதுவரை நீங்காத அந்த நோய், சமண சமயத்தில் இருந்த போதும் நீங்காத அந்த நோய், இப்ப திருநீரு பூசி திருக்கோயிலுக்கு வந்து திருப்பதிகம் பாடி வழிபாடு செய்த உடனேயே நீங்கி போய்விட்டது என்று அப்படியே பெருமானுடைய அந்த அளவிலாத பெரும் கருணையை, அந்த கருணை கடலை இணைந்து அப்படியே அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார். அங்கங்கள் அடங்க ரோமமெல்லாம் அடைய உலகங்கள் முகிழ்த்து அலற பொங்கும் புனல் கண்கள் பொழிந்து இழிய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார் இங்கு என் செயலுற்ற பிழைப்பதனால் ஏறாத பெருந்திடர் ஏறிட நின் தங்கும் கருணை பெருவெல்லம் இடத்தகுமோ என இன்னனதாம் மொழிவார். அப்படியே அங்கங்களெல்லாம் அடங்க ரோமமெல்லாம் அடைய புலகங்கள் முகிழ்த்து, அப்படியே உடம்பு சிலிர்த்து போய் இந்த மயிர்கள்லாம் அப்படியே நேராக நிற்கும். புலகம் மயிர்புலகம் அடைய பொங்கும் புனல் கண்கள் பொழிந்து, அப்படியே கண்ணில் அந்த கண்ணீர் பெருகுது. புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார், பெருமானுடைய கருணையை நினைந்து அப்படியே புயில விழுந்து அப்படியே கிடக்கிறார். இங்கு என் செயலுற்ற பிழைப்பு, அதனால் நான் செய்த பிழை, இந்த எப்படிப்பட்ட பெரும் சமயமாக இருக்கக்கூடிய இந்த சைவ சமயத்தில் இருந்து பிழை செய்துவிட்டு வேறொரு சமயத்துக்கு போயிட்டேன், சமண சமயத்துக்கு போயிட்டேன். அதனால் ஏறாத பெருந்திடர் ஏறிட நின் தங்கும் கருணை பெருவெல்லம் இடத்தகுமோ. அப்போ அதில் இருந்து அந்த இடர்லேருந்து நான் மேலே வருவதற்காக நீங்கள் காட்டிய இந்த கருணை வெள்ளம் எனக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறீர்கள் பெருமானே என இன்னனதாம் மொழிவா என்றெல்லாம் நிறைய சொல்லுகின்றார். பொய்வாய்மை பெருக்கிய புன்சமயப் பொறியில் சமன்னீசர் புறத்துறையாம் அவ்வாழ்குழியின் கண் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி அவம் புரிவேன் மைவாச நறுங்குழல் மாமலையால் மணவாளன் மலர்கடல் வந்து அடையும் இவ்வாழ்வு பெறத்தரு சூளையனுக்கு எதிர் செய்குறை என்கொள் எனத் தொழுவார். இப்போ சொல்கிறார், நான் எங்கே இருந்தேன், அப்புறம் சொல்லுவா இல்லையா, நான் இந்நேரம் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு, அந்த மாதிரி இவர் சொல்கிறார், நான் எங்கே இருந்தேன், பொய்வாய்மை பெருக்கிய
புன்சமயப் பொறியில் சமன்னீசர் புறத்துறையாம் அவ்வாழ்குழியின் கண் விழுந்து. வாய்மை வாய்மைன்னு சொல்லி பொய்வையே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, பொய்யை பெருக்கக்கூடிய, புன்சமயமாக இருக்கக்கூடிய, நல்ல நிலையில்லாத சமண சமயத்திலே இருந்து புறத்துறையாக இருக்கக்கூடிய அந்த குழியிலே வீழ்ந்து எழுமாறு அறியாது மயங்கி அவன் புரிவேன். அங்கிருந்து எழுந்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற சிந்தையே இல்லாது இருக்கக்கூடிய என்னை, இருந்த என்னை மைவாச நறுங்குழல் மாமலையால் மணவாளன். உமையம்மையினுடைய குழல்ல நறுமணம் வீசிக்கொண்டிருக்குதான். மைவாச நறுங்குழல் மாமலையால் மணவாளன். உமையம்மையினுடைய மணவாளனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மலர்கழல் வந்து அடையும் இவ்வாழ்வு பெறத்தரு. இப்ப சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு செய்யக்கூடிய இந்த நிலையை தரு. சூளையினுக்கு எதிர்சை குறையன்கொள் என தொழுவார். இந்த சூளை நோய் மட்டும் வரலைன்னா நான் இந்த சமணக்குழியிலேயே விழுந்து கிடந்திருப்பேன். அதில் இருந்து மீண்டும் மேலேறி இன்றைக்கு சிவபெருமானுடைய திருவடியை பணியக்கூடிய சைவ சமயத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்த இந்த சூளை நோய்க்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் அப்படின்னு கேட்கிறாராம். அப்படி கேட்டு அந்த சூளை நோய்க்கு ஒரு வணக்கத்தை செய்கிறார் என்று தொழுவார். மேவுற்ற இவ்வேளையில் இவ்வாறெல்லாம் நம்முடைய மருள்நீக்கியார் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால், அப்ப வீரட்டானேஸ்வரருடைய திருவருளால் பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வல பதிகை தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகேளினும் நின் நன்னாமம் நயப்புற மண்ணுக என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. வாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வல பதிகை தொடை பாடிய பான்மையினால், அப்ப நல்ல பாவினால் அமைந்த சிறந்த செந்தமிழ் சொற்களால் வளமிக்க பதிகம் பாடிய பான்மையினால், பதிகத்தொடை பாடிய பான்மையினால், இவ்வாறு சிறந்த திருப்பதிகத்தை பாடினதுனால நாவுக்கரசு என்று உலகேளினும் நின் அன்னாமம் நயப்புற மண்ணுக, 7 உலகத்திலையும் இருக்கிறவர்களும் கேட்கும்படியாக நாவுக்கரசு என்ற பெயர் உனக்கு என்று யாவர்க்கும் வியப்புற, எல்லாரும் கேட்டு 7 உலகத்தில் இருக்கவும் என்னடா திடீர்னு ஒரு இப்படி ஒரு அசரீரியாக ஒரு சொல் கேட்குது, மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டால் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு சத்தம் வந்த திசை எந்த பக்கம் நமக்கு சத்தம் வந்ததோ அந்த பக்கம் திரும்பி பார்ப்போம். அப்போ 7 உலகத்திலையும் இந்த வீரட்டானேஸ்வர பெருமானுடைய அருளால இப்படி ஒரு சிறப்பான பதிகம் திருவதிகையில் பாடினதுனால நாவுக்கரசு என்று இனிமேல் உனக்கு பெயர் என்று இறைவன் கொடுக்குறான். நமக்கெல்லாம் பேர் நம்மளுடைய அப்பா அம்மா வைப்பாங்க, வாத்தியராக இருந்தால் பட்டப்பேர் பசங்கள்லாம் வைப்பாங்க. ஆனால் நமக்கு நாவுக்கரசுங்கிற பேரை இறைவன் அவருக்கு சூற்றார். அதனால் முதல்ல அப்பா அம்மா மருள்நீக்கியார் என்ற பெயரிட்டார்கள். அதற்கு பின்னால் சமண சமயத்தில் இருந்தபோது தர்மசேனர் என்ற பட்டம் பெற்றார். இப்போ இறைவனே இவருக்கு அந்த 2 பேரும் வேணாம்பா, உனக்கு நான் ஒரு பேர் தரேன், நாவுக்கரசு அப்படின்னு அவருக்கு பெயர் சூற்றார். அதுவும் என்ன சொல்றாரு? உலகேளினும் 7 உலகத்துக்கும் தெரியும்படியாக நாவுக்கரசுன்னு பேர் வைக்கிறார். இப்போ திடீர்னு நம்ம வெளியூருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, போன உடனே யார் நீ, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல,
நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட பழகிறவங்களுக்கு நம்ம பேர் தெரியும். அதுவே தெரியுமானா தெரியாது. வகுப்பில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேருடைய பேர் எனக்கு தெரியுமானா தெரியாது. சரி, வகுப்பில் இருக்கிறவங்க பல பேருக்காவது என் பேர் தெரியுமானா அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியுமானா போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆனால் ஒரு இடத்துக்கு போனோம்னா யார் நீ, உன் பேர் என்ன, எங்கிருந்து வர அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் 7 உலகத்திலும் இவருடைய பெயர் நாவுக்கரசு அப்படின்னு இறைவன் அங்கே சுட்டுகின்றார். இடையே ஒரு வாய்மை எழுந்தது. இந்த செய்தியை நினைவில் வச்சுக்கங்க. 7 உலகத்திலே இருக்கக்கூடியவர்களும் அறியும்படியாக இவருக்கு நாவுக்கரசு என்ற பெயர் சுட்டப்படுது. இதுக்கு முன்னால் ஒரு செய்தியை நினைவில் வச்சுக்கங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? பெருவாழ்வு, திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை பெருவாழ்வு வந்ததுன்னு இங்கே சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து இதையும் நினைவில் கொள்ளணும். பின்னால் ஒரு நாயன்மாருடைய புராணம் பார்க்கும்போது இந்த செய்தியை நம்ம நினைவு கூறணும். அடுத்து 75வது பாடல். இத்தன்மை நிகழ்ந்துழி நாவின் மொழிக்கு இரையாகிய அன்பரும் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையேன் அடையும் திருவோ இது என்று தெரிந்து அறியா அத்தன்மையனாய ராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன் மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல் கொண்டு வணங்கினார் மெய்யுறவே. இத்தன்மை நிகழ்ந்துழி, இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டவுடனேயே நாவின் மொழிக்கு இரையாகிய அன்பரும், நாவுக்கு அரசர், மொழிக்கு இறை, இறைனா அரசன். அரசனுக்கு இறைவன் ஒரு பேர் உண்டு. அரசன், இறைவன்கிற சொல் அரசனையும் குறிக்கும். கோ என்ற சொல் எப்படி இறைவனையும் குறிக்கும் அரசனையும் குறிக்குமோ, அதாவது அந்த கோங்கிற சொல்லுக்கு இறைவன் ஒரு பொருள், அரசன் என்பது ஒரு பொருள். அதனால நாவின் மொழிக்கு இறை, நாவுக்கு அரசு ஆகிய அன்பரும். அப்ப நினைக்கிறார், இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையேன் அடையும் திருவோ இது. இவ்வளவு காலம் இப்படி நான் சமண சமயத்தில் வீணாக கழித்துட்டனே, எனக்கே பெருமான் இப்படி அருள் செய்கிறாரே, என்ன இது, நான் அடையக்கூடிய பெருமையா இது அப்படின்னு நினச்சிட்டு உடனே அவருக்கு இன்னொரு நினைவு வருது. என்று தெரிந்து அறியா அத்தன்மையனாய ராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன் மெய்த்தன்மை அறிந்து. சிவபெருமான் ராவணனுக்கு அருள் செய்கிறார். அவன் என்ன பண்ணனா, கைலாய மலையை போய் எடுத்தான். நாம் போற வழியில இடையூறாக இருக்குன்னு இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருக்கைலாய மலையை அப்படியே எடுத்துட்டான். எடுத்த உடனே சிவபெருமான் என்ன செய்தார், அப்படியே இடது கால் பெருவிரலால ஊன்றினார். அப்படியே ஊன்றார். லேசா ஊன்னொடனே உள்ள மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்ட உடனே வெளியில வர முடியல. கத்துறான், கதறான், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே பல காலம் ஓடுது. அந்த வழியா வாகீச முனிவர் வராரு. கைலாய மலைக்கு போகும்போது போய் பார்த்துட்டு, ஏப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன், இல்லைங்க தெரியாம நான் இப்படி கைலாய மலையை தூக்கிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, வெளியில வர முடியல. சரிப்பா, இறைவனுக்கு சாமகானம்னா ரொம்ப பிடிக்கும். இறைவனுக்கு சாமகான பிரியன்னு பேர். அந்த சாமகானத்தை நீ பாடு, இறைவன் உன்னை மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு அப்படியே அவர் கைலாய மலைக்கு போயிட்டார். இவன் என்ன செய்யறான், 10 தலையில ஒரு தலையை பிச்சு, 20 கையில ஒரு கையை பிச்சு, அந்த நரம்புகளை எல்லாம் எடுத்து கோர்த்து ஒரு வீணையாக்கி அப்படியே அதிலே இருந்து கொண்டு வீணை மீட்டி சாமகானம் பாடுறான். சாமகானம் எதுக்காக பாடினா, இந்த கைலாய மலை கீழே அழுந்து கிடக்கிற நிலையிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக பாடுறான். அப்படி அவன் சாமகானம் பாடின உடனே பெருமான் என்ன பண்றார், அப்படியே அந்த விரல் லேசா அழுத்தி இருந்தார் இல்லையா, அதை அப்படியே எடுக்கிறார். எடுத்துட்டு அவன் வெளியில வர்றான்.
வந்தவுடனே அவனுக்கு என்னென்னலாம் அருள் செய்கிறார் பாருங்க. அவன் எதுக்காக வேண்டுனா இதுலேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு வேண்டுனா அவனுக்கு முன்னை போல அந்த தேக வலிமையும், ஏன்னா லேசாக வந்து யாராவது இடிச்சிட்டாலே இன்றைக்கெல்லாம் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. மலைக்கு அடியிலேயே பல நாள் கிடந்திருக்கான். அப்போ அவனுக்கு என்ன செய்கிறார், அவன் உடம்பு உடனே சரியாக அருள் செய்தார். அப்படி அருள் செய்து அவனுக்கு ராவணன்கிற பேர் அவர் தான் கொடுக்குறார். ராவணன் என்ற பேரும் எல்லா இடத்திற்கும் சென்று வரக்கூடிய தேரும் முக்கோடி வாழ்நாளும் யாராலும் வெல்ல முடியாத ஆயுதமாக சந்திரகாசம்ங்கிற வாளும் இப்படியெல்லாம் அவனுக்கு கொடுக்குறார். இதெல்லாம் இறைவனுடைய பெரும் கருணை. அவன் வெளியே வந்தா போதும்னு தான் பாடினான். ஆனால் அப்படி வந்தவனுக்கு பேரு தேரு 3 கோடி வாழ்நாள், அதுக்கப்புறம் வாள், இத்தனையும் கொடுக்குறார். அப்ப இறைவன் கருணை கடல், அதை நினைக்கிறார். அவர் இருந்த 3 கோடி வாழ்நாள் கொடுக்கிறார். அவன் பாடுனான், கணக்கு இல்லை, சாமகானம் பாடுனா உடனே அருள் செய்கிறார். அப்படி அருள் செய்த அந்த நிலையை நினைந்து, அப்போ அவ்வளவு தீமை செய்த ராவணனுக்கே பெருமான் அருள் செய்கிறாரே, அதனால் அவள் கருணை கடல், அதனால் எனக்கும் அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு அதை நினைந்து மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேற்கொண்டு வணங்கினார் மெய்யுறவே. மீண்டும் திரும்ப விழுந்து வணங்கி, ராவணனுக்கே அருள் செய்த பெருமான் நமக்கும் அருள் செய்கிறார். தீமை செய்தாலும் நன்மையே செய்வதுதானே இறைவனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி இங்கே இறைவனுடைய பெருமையை கருணையை உணர்ந்து நிற்கிறார். அடுத்து 76வது பாடல். பரசும் கருணை பெரியோன் அருள பரி புன்தலையோர் நெறி பாழ்பட வந்து அரசு இங்கு அருள் பெற்று உலகு உய்ந்தது என அடியார் புடைசூழ் அதிகைப்பதிதான் முரசம் படகம் துடி தன்னுமை யாழ் முழவம் கிளை துந்துவி கண்டையுடன் நிறை சங்கு ஒளி எங்கும் முழங்குதலால் நெடு மாகடல் என்ன நிறைந்துள்ளதே. உடனே இந்த நிகழ்வு தான் 7 உலகம் தெரியும்படியாக பெருமான் அருள் செய்துட்டார் இல்லையா. அதனால் அதை கேட்ட அங்கிருந்த பெருமக்கள் எல்லாம் பரசும் கருணை பெரியோன் அருள, அங்கே இறைவனுடைய கருணையிலே பெரியவராகிய சிவபெருமான் அருள பரி புன்தலையோர் நெறி பாழ்பட, அங்கே தலைமுடி பிடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய சமணர்களுடைய நெறி வீழும்படியாக அரசு இங்கு அருள் பெற்று உலகு உய்ந்தது என திருநாவுக்கரசு என்று பெயர் பெற்று, இங்கே நாவுக்கரசு என்று பெயர் பெற்று அருள் பெற்ற இவருடைய தன்மையை கண்டு உலகமே உய்ந்தது என்று அடியார் புடைசூழ் அதிகைப்பதிதான், அடியார்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருவதிகை வீரட்டானம். அங்கே என்னென்ன இசைக்கருவிகள்லாம் வாசிக்கிறாங்க, முரசம் படகம் துடி தன்னுமை, தன்னுமைனா மிருதங்கம், யாழ், முழவம், முழவம்னா தவில், கிளைன்னா ஒரு வாத்தியம், துந்துபி அப்படின்னா ஊதக்கூடிய குழல், கண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி, நிறை சங்கு ஒளி, அடுத்து சங்கு, இதெல்லாம் ஒலித்து முழங்குதலால் நெடுமாகடல் என்ன நிறைந்து உள்ளது. அப்போ மிகப்பெரிய கடல் ஆர்ப்பரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த பல்வேறு விதமான வாத்தியங்களினுடைய ஒளி ஆர்ப்பரித்து விளங்க அந்த திருஅதிகை வீரட்டானம், அங்கே திருவதிகையில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் இந்த பெரிய நிகழ்வை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். மையல் துறையேறி மகிழ்ந்து அலர்சீர் வாகீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவ சின்னம் விளங்கிடவே எய்துற்ற தியானமரா உணர்வும்
ஈரின்றி எழும் திருவாசகமும் கையில் திகழும் உழவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே. மையல் துறை ஏறி, மயக்கம் தரக்கூடிய சமணத்துறையிலிருந்து மேலேறி மகிழ்ந்து அலர்சீர் வாகீசர், மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வாகீசர், வாக்கு ஈசர் அப்படின்னா, ஈசர்னா அரசர்னு பொருள், தலைவன்னு பொருள். அந்த வாக்கினுடைய அரசர் வாகீசர் அப்படின்னு சொல்லக்கூடியது நாவுக்கரசுங்கிற பெயரை குறிக்கக்கூடிய சொல். வாகீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய். நம்ம முக்கரணங்களால் இறைவனுக்கு பணி செய்யணும் இல்லையா? மனதால், வாக்கால், காயம் என்று சொல்லக்கூடிய உடலால். அப்போ மனத்தொடு அப்படின்னா மனதால் பணி செய்கிறார். வாய்மையுடன், வாய்மைனா வாக்கால் பணி செய்கிறார். மெய்யுற்ற திருப்பணி அப்படிங்கிறது உடலாலும் பணி செய்கிறார். மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவசின்னம் விளங்கிடவே, சிவசின்னங்கள் எல்லாம் விளங்கும்படியாக எய்துற்ற தியானமரா உணர்வும், எப்போதும் சிவபெருமானுடைய திருவடியே சிந்தித்து கொண்டிருத்தல், அதுதான் தியானம். தியானம்னா நம்ம போய் ஏதோ செய்கிறது, தனியாக போய் உட்கார்ந்துருக்கிறது தியானம் இல்லை. நாம் எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நினைவு எங்கே இருக்கணும்? சிவசிந்தனையோட சிவபெருமானுடைய திருவடியில் இருக்கணும். எய்துற்ற தியானமரா உணர்வும் ஈரின்றி எழும் திருவாசகமும், எப்போதும் ஒரு பதிகத்தை பாடிக்கொண்டே இருப்பார். அடுத்து கையில் திகழும் உழவாரம் உடன், கையில் உழவாரப்படை வைத்திருப்பார். அங்கே போன உடனே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம், அந்த வழியில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்வார். கையில் திகழும் உழவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே. அப்போ அப்படியே அந்த கசிவு கண்ணீர் இறைவனுடைய கருணையை எப்போதும் சிந்தையிலே வைத்திருப்பதனால அப்படியே கண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் வாக்கில் பதிகம், திருப்பதிகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கடுத்து கையால் உழவார பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் அப்படியே கசிவுடையவராகவே எப்போதும் இருக்கின்றார். அடுத்து 78வது பாடல். மெய்மை பணி செய்த விருப்பதனால் தின்னோர் தனி நாயகனார்களில் தம் இச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மைபதி மேவிய தாபதியார் பொய்மை சமயப்பினி விட்டவர் முன் போதும் பிணிவிட்டு அருளி பொருளா எம்மை பணிகொள் கருணை திறம் இங்கு யார் பெற்றனர் என்ன இறைஞ்சினரே. அப்போ மெய்மை பணி செய்த விருப்பதனால், மெய்மையாகிய திருப்பணி, மனதால், வாக்கால், காயத்தால் செய்த பணி, விண்ணோர் தனி நாயகர்களில், விண்ணவருக்கு தனிநாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியில் தம் இச்சை நிரம்ப, அவருடைய விருப்பமெல்லாம் எங்கே இருக்கு? சிவபெருமானுடைய திருவடியிலேயே இருக்கின்றது. அத்தன்மை மதி மேவிய தாபதியார், தன்மை பெற்ற இந்த திருவதிகை வீரட்டானத்திலிருந்து பணி செய்யக்கூடிய நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான், அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொய்மை சமயப்பிணி விட்டவர் முன் போதும் பிணிவிட்டு அருளி, அங்கே சமயப்பிணி, சமண சமயமும் நீங்கிச்சு, அவருக்கு வந்த சூளை நோயும் அந்த பிணியும் சூளை பிணியும் நீங்கி அருளி பொருளா எம்மை பணிகொள் கருணை திறம், நம்ம எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய இந்த கருணை திறம் யார் பெற்றனர் என்ன இறைஞ்சினரே. அவங்களாம் என்ன நினைத்து நாவுக்கரசரை போற்றுகின்றார்களாம்? இப்படி சமண சமயத்திலே இருந்து அந்த சமய நெறியும் நீங்கி அவருக்கு வந்த சூளை நோயும் நீங்கி இறைவனுடைய அருள் பெற்று நமக்கெல்லாம் சைவ சமயத்தினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய தன்மை பெற்ற நாவுக்கரசரை போற்றக்கூடிய பெருமை தன்மை யார் பெற்றனர்? இதுக்கு முன்னால் யாருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்திருக்கின்றது என்றெல்லாம் நினைந்து இறைவனுடைய கருணையை போற்றுகின்றார்கள். இன்ன தன்மையில்
இவர் சிவநெறியினை எய்தி மண்ணு பேரருள் பெற்று இடர் நீங்கிய வண்ணம் பன்னு தொன்மையில் பாடலி புத்திர நகரில் உண்மையே புரி அமணர்தாம் கெட்டு அது பொறாராய். இப்போ இங்கே இந்த நிகழ்வுகள்லாம் திருவதிகையில் நடந்து முடிஞ்ச உடனேயே இவர் சிவநெறியை அடைந்து மண்ணு பேரருள் பெற்று நிலை பெற்ற அருளை பெற்று பேரருளை பெற்று. ஏன்னா நமக்கெல்லாம் அருள் எப்படி வரும்? நாம் கொஞ்சமாக சிவபுண்ணியம் செஞ்சோம்னா கொஞ்சமாக நமக்கு அருள் ஒரு நிமிஷம் வரும், கொஞ்ச நேரம் வரும், திரும்ப போயிடும். ஆனால் இவருக்கு மண்ணு பேரருள் நிலைத்தன்மை பெற்ற அருள். மண்ணுகள்லாம் நிலைத்தன்மை உடையது. அப்படிப்பட்ட பேரருள் பெற்றவர்களால பெற்று இடர் நீங்கிய வண்ணம். ஒரு அழகாளர் என்ன செய்வாரா, அவருக்கு தீராத வயிற்று வலி நோய் இருக்கும். அந்த வயிற்று வலி நோயை ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருப்பாராம். அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்வார், யாராவது முக்கியமாக பேச வந்தாங்கன்னா பக்கத்தில் ஒரு தர்ப்பைக்குள்ளே எடுத்து போட்டுருவாராம். போட்டுட்டு அவங்ககிட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாராம். பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த தர்ப்பைக்குள்ளே அந்த வலியை வாங்கிக்குமா, அதை அப்படியே கடந்து துடிச்சிக்கிட்டே இருக்குமா. அப்புறம் அவங்க பேசிட்டு போன உடனே திரும்ப அவர் வந்த வயிற்று வலியை எடுத்துக்குவாராம். அப்போ ஒருத்தர் கேட்டாராம், சாமி உங்களால் தான் வலியை எடுத்து மாற்றி விட முடியுது, அதை அப்படியே அங்கேயே விட்டுடலாமில்ல, ஏன் திரும்ப எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்பா எனக்கு இறைவன் அருளியது ஏதோ கொஞ்ச நேரம் முக்கியமான இறைவனை பற்றி பேசக்கூடிய சிந்தனை வரும்போது இது இடையூறு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்து ஒரு இடத்துல வைக்கக்கூடிய அருளை எனக்கு கொடுத்துருக்கான். நான் அந்த அருளை தவறாக பயன்படுத்தி மீண்டும் பிறவிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இறைவனுடைய அருள் என்ன செய்ய, நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய், இந்த துன்பம், நம்ம இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பத்தையும் மறந்து இருக்கிற நேரம் எது அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்கள் தான். அது அருளியலோடு கூடிய இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ போகிறோம், கிளம்பி போகிறோம், ஒரு தியேட்டருக்கு சினிமா பார்க்க போகிறோம். போய் முன்னாலே நம்ம உட்காந்துடுறோம். பின்னாலே எவனோ அவசரமாக வரான், படம் போடுற நேரத்தில் உள்ள அவசரமாக போய் நம்ம காலை மிதிச்சுட்டு போயிடுறான். கால் வலிக்குது, ஐயோ வலிக்குதேன்னு சொல்லிட்டு இருப்போம். படம் போட்டவுடனே என்ன ஆகும், கால் வலியை மறந்துட்டு இது கிடைக்குது போ அப்படியே மறந்துட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் திரும்ப இடைவேளையில் மறுபடியும் கால் வலி வரும். அதுதான் ஒருத்தன் அவசரத்தில் இப்படி படம் பார்க்க உள்ளே போனவனுக்கு திரும்ப எந்த இடத்துல உட்காந்தோம்னு ஞாபகம் இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமாம் ஒவ்வொரு வரிசையாக போய் 2-3 பேர் காலை மிதிச்சுட்டு போனான். ஒருத்தான் அப்படின்னு கத்துனானா, ஒவ்வொருத்தரும் கத்துனானா, இல்லை இந்த வரிசையில் நம்ம சத்தம் கேட்டதுக்கு இல்லை அப்படின்ட்டு அடுத்த வரிசையில் போய் மீக்கும் போது இன்னொருத்தன் கத்துனானா, கரெக்ட் இந்த வரிசையில் தான் போனோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு திரும்ப உள்ளே போனானா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய துன்பங்களை சிறிது நேரத்தில் மறக்கக்கூடிய இடமாக சிற்றுப்பம் நிறைந்த இடங்களும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு உடல்நலம் குறைவாக இருந்தோம்னா நம்ம இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அருளியல் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு திருக்கோயில் வழிபாட்டுக்கோ அல்லது போன்ற வகுப்புகளுக்கோ நம்ம வரும்போது தான் நம்முடைய துன்பங்களை மறந்து இருக்கக்கூடிய அருள் நிறைந்த இடத்துல நாம் இருந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறார், அந்த அருள் எப்படி அவருக்கு கொஞ்ச நேரம் அந்த நோயை வெளியில் வைத்திருக்கக்கூடிய அருள் அவருக்கு கிடைத்ததை போல. ஆனால் இவருக்கு என்ன அருள், பேரருள், மண்ணு பேரருள். சிறிது நேரம் மட்டும் இல்லை, இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது சாமி வந்து காப்பாற்றுவார். ஒரு முறை காப்பாற்றிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் உன்னுடைய அறிவையும் திறமையை வச்சு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். சும்மா ஒவ்வொரு முறையும் வந்து சாமி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் இவருக்கு நிலை பெற்ற அருளோடு இருந்து கடைசி வரைக்கும் இவருக்கு அருள் செய்ய போகிறார். அதை தெய்வ சேர்க்கிறார், நமக்கு முன்னாலேயே காட்டுறார். இடர் நீங்கிய வண்ணம், இவ்வாறு அவருடைய சூளை நோய் நீங்கியது. பன்னு தொன்மையில் பாடலி புத்திர நகரில் உண்மையே புரி அமணர்தாம் கேட்டு. சமணர்கள்லாம் கேட்குறாங்க, இப்படி கேள்விப்படுறாங்க, இவர் வந்து சூளை நோய் இவருக்கு நீங்கி நாவுக்கரசன் பேர் பெற்று இப்படி திருவதிகை நகரத்தில் இருக்கிறார் என்று கேட்டு அது பொறாராய், அவங்களுக்கு பொறாமை வந்துருக்கு. அடுத்த 80வது பாடல்ல, தர்மசேனருக்கு வந்த
அத்தடுப்பரும் சூளை ஒருவராலும் இங்கு ஒழிந்திடாமையின் அவர் உயப்போய் பெருகு சைவராய் பெயர்ந்து தம் பிணி ஒழிந்து உய்ந்தார் மறுவு நம் பெரும் சமயம் வீழ்ந்தது என மருள்வார். இப்போ என்னன்னா, தருமசேனருக்கு வந்த அத்தடுப்பரும் சூளை, தடுக்க முடியாத சூளை நோய் தர்மசேனருக்கு வந்தது. ஒருவராலும் இங்கு ஒழிந்திடாமையின், எல்லா சமணர்களும் மற்ற சமணர்கள்லாம் முயற்சி பண்ணி அவருக்கு என்ன நோய் நீங்கல, அந்த சூளை நோய் நீங்கல. அவர் உயப்போய், அதனால அவர் இந்த நோய் நீங்கணுங்கிறதுக்காக பெருகு சைவராய் பெயர்ந்து, பெருமை மிக்க சைவ சமயத்தில் சேர்ந்து தம் பிணி ஒழித்து உய்ந்தார். அவர் சைவ சமயத்தில் சேர்ந்து அவருடைய சூளை நோயை நீக்கிட்டார், அவர் உய்வடைந்தார். அதனால மறுவு நம் பெரும் சமயம் வீழ்ந்தது. இதனால இனி சமண சமயம் வீழ்ந்து விட்டது. இங்க நோய் நீங்கல, சைவ சமயத்துக்கு போய் நோய் நீங்கிடுச்சு அப்படின்னு வெளியில தெரிந்தால் நம்முடைய சமயம் வீழ்ந்துவிடும் அப்படின்னு அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள். அடுத்து 81வது பாட்டில் சொல்றார், மலையும் பல் சமயங்களும் வென்று மற்ற அவரால் நிலையும் பெற்ற இந்நெறி இனி அழிந்தது என்று அழுங்கி கொலையும் பொய்மையும் இளம் என்று கொடுமையே புரிவார் தலையும் கீழியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார். மலையும் பல் சமயங்களும் வென்று, தர்மசேனர் என்ன பண்றார், மற்றவரால் நிலையும் பெற்ற இந்நெறி, அவருடைய வாத திறமையினால பல சமயங்களை எல்லாம் வெற்றி கொள்றார். புத்த சமயம் இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களையும் இவருடைய வாதத்திறனால அந்த சமயங்களை விட சைவ சமயமே உயர்ந்தது, சமண சமயமே உயர்ந்தது என்று நிலைநாட்டி அந்த நாட்டில் சமண சமயத்தை பெருமைப்படுத்தி இருந்தார். இப்ப அவரே என்ன பண்றார், சமணத்தை விட்டு சைவ சமயத்தை சார்ந்து நோய் நீங்கப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த செய்தி மற்ற சமயத்தாருக்கெல்லாம் தெரிந்தா என்ன ஆகும், சமண சமயம் ஒரு உடனே அழிந்து போகக்கூடிய சமயம், அதுல எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களே என்று இந்நெறி இனி அழிந்தது என்று அழுங்கி, உடனே உள்ளம் புழுங்கி கொலையும் பொய்மையும் இளம் என்று, நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம் என்ற கொள்கை உடையவர்கள் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் கொடுமையே புரிவோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தலையும் பீடியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தார். எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க. அப்படி கூடிய உடனேயே என்ன செய்கிறாங்க, இவ்வகை பல அமணர்கள் துயருடன் ஈண்டி மெய்வகை திறம் அறிந்திடில் வேந்தனும் புகுண்டு சைவனாகி நம் விருத்தியும் தவிர்க்கும் மற்ற இனி நாம் செய்வது என வஞ்சனை தெரிந்து சித்திரிப்பார். என்ன நினைக்கிறாங்களா, இப்படி துன்பத்தோடு ஐயோ நம்முடைய சமயம் இனி அழிஞ்சு போயிடுமே, சைவ சமயத்தில் சேர்ந்து இவர் சூளை நோய் நீக்கிக்கிட்டாரு, இனி என்ன செய்வோம், தர்மசேனர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு மெய்வகை திறம் அறிந்திடில், இந்த செய்திய வேந்தனும் அரசன் இந்த செய்தியை அறிந்தான்னா வெகுண்டு சைவனாகி, உடனே நம்ம மேலே கோபம் கொண்டு இவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணிடுவான், சைவ சமயத்தை சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நம் விருத்தியும் தவிர்க்கும். இது வரைக்கும் இவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் அரசன் கொடுத்துருந்தான். எங்கே வேணாலும் போய் அரசாங்க கஜானாவில் எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு இருந்த நம்மளுடைய நிலை மாறி போயிடுமே, விருத்தியும் தவிர்க்கும். மற்ற இனி நாம் செய்வது என வஞ்சனை தெரிந்து சித்திரிப்பார். வஞ்சனையால் அது எப்படியாவது தவிர்க்கணுமே, என்ன செய்யலாம்
அப்படின்னு அவர்கள் எல்லாம் கூடி யோசிக்கின்றார்கள். தவ்வை சைவத்து நிற்றலின் தர்மசேனரும் தாம் பொய் வகுத்ததோர் சூளை தீர்ந்திலது என போய் இங்கு எவ்வமாக அங்கு எய்தி நம் சமயலங்கனமும் தெய்வ நிந்தையும் செய்தனர் எனச் சொல்லத் தெளிந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ திடீர்னு ஒரு யோசனை வருது அவங்களுக்கு, இதை எப்படி சரி பண்ணலாம், இந்த பிரச்சனையிலேருந்து திரும்ப வெளியில் வந்தாகணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, தவ்வை சைவத்து நிற்றலின், அவங்க அக்கா திலகவதியார் சைவ சமயத்தில் இருக்காங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறார், தர்மசேனரும் தாம் பொய் வகுத்தது ஓர் சூளை தீர்ந்தலது என, அவர் என்ன பண்ணுறார், பொய்யா எனக்கு சூளை நோய் வந்துச்சுன்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருந்துட்டு போய் அங்கே போய் அக்கா கிட்ட சேர்ந்துட்டார் என போய் இங்கு எவ்வமாக பொய்யாக நம்மக்கிட்ட சூளை நோய் இருக்குது, நீங்கள் கொடுத்த மருந்துனால தீரலை, உங்கள் மந்திரத்தால் தீரலைன்னு சொல்லிட்டு நம்மகிட்டலாம் பொய் சொல்லிட்டு அங்கே போய் நம் சமயலங்கனமும் நம்முடைய சமயத்தை கீழ்ப்படுத்துவதற்கும் தெய்வ நிந்தையும் நம்முடைய சமண சமய கடவுளாகிய அருகரையும் நிந்தனை செய்தனர் எனச் சொல்லத் தெளிந்தார். இப்படி சொல்லிடுவோம். அவங்க அக்கா சைவ சமயத்தில் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணார், இவரும் சைவ சமயத்துக்கு போகிறதுக்காக இங்கே நம்மக்கிட்ட சூளை நோய் வந்துருச்சுன்னு பொய் சொல்லி நடித்து நம்மளை இங்கே நாம் கொடுத்த மருந்துகளால் இந்த நோய் நீங்கலை அப்படின்னு பொய் சொல்லிட்டு அவங்க அக்காவோட போய் சைவ சமயத்தில் சேர்ந்து கொண்டு நம்முடைய சமயத்தை அழிக்க பார்க்கிறார், நம்முடைய தெய்வத்தை நிந்தனை செய்கிறார் அப்படின்னு நாம் அரசனிடத்தே சொல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்து 84வது பாடல். சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துன்மதியோர் முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம் என முயன்றே இன்ன தன்மையில் இருள் குழாம் செல்வது போல மன்னனாகிய பல்லவன் நகரில் வந்து அணைந்தார். சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துன்மதியோர், அந்த கெட்ட புத்தி உடைய இந்த சமணர்கள், நாம் முன்ன சொல்லிட்ட மாதிரி போய் நாம் அரசனிடத்தில் சொல்லிடுவோம், அவர் வந்து கேட்கறதுக்கு முன்னால் நாமளே போய் சொல்லிடுவோம், முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம், நாமளே போய் சொல்லிடலாம் அரசனிடத்தில் அப்படின்னு சொல்லி என முயன்றே உடனே முடிவு பண்ணி இன்ன தன்மையில் இருள் குழாம் செல்வது போல் ஒரு இருட்டு கூட்டமாக புறப்பட்டு போன மாதிரி இந்த சமண முனிவர்கள் எல்லாம் சமணர்கள் எல்லாம் புறப்பட்டு மன்னனாகிய பல்லவன் நகரில் வந்தடைந்தார். பல்லவன் மன்னவன் மீட்டிருக்கக்கூடிய தலைநகரத்திற்கு வந்து சேருகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து 85வது பாடல். உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்போர் கடையணைந்து அவன் வாயில் காவலருக்கு நாங்கள் அடைய வந்தமை அரசனுக்கு அறிவியும் என்ன இடையறிந்து புக்கு அவரும் தம் இறைவனுக்கு இசைப்பார். உடை ஒழிந்து, அவங்க எப்பவும் உடை அணிந்திருக்க மாட்டாங்க, உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி பேசாம நின்று உண்போர், சமணர் நின்றுட்டு பேசாம சாப்பிடுறார். சைவர்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் செய்யக்கூடாது, உக்காந்து சாப்பிடணும், ஆடை அணிந்து சாப்பிடணும், சாப்பிடும்போது எடையடைய பேசணும் பேசணும் வாயில் வச்சுட்டு பேசக்கூடாது, விழுகினதுக்கப்புறம் பேசணும். ஐயா சொன்னாருங்க சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டே சாப்பிடணும்னு சொல்லி வாயில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு பேசி பொறையேறி போய் சேர்ந்துட்டு அவர் தாங்க சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், உணவு சாப்பிட்டுட்டு வாயில் வச்சு விழுகினதுக்கப்புறம்
பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட நமக்கு எத்தனை விதிமுறை இருக்குது சாப்பிடும்போது. திருநீர் பூசி தான் சாப்பிடணும், தனியாக உட்காந்து சாப்பிடக்கூடாது, குறைஞ்சபட்சம் கூட ஒருத்தரை உட்கார வச்சு சாப்பிடணும். அடுத்து சாப்பிடும்போது மென்று முழுங்கிட்டு ஒரு வாரத்தை பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசணும். இங்கே அதை சொல்கிறாரு, சமணர்கள் தான் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்போர். நின்றுட்டு யார்கிட்டையும் பேசாமல், ஏன் பேசுனா எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசாமல் அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருக்கக்கூடிய சமணர்கள். அப்படி சமணர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கடை அணைந்து அரண்மனை வாசலுக்கு சென்று அவன் வாயில் காவலருக்கு, அரசனுடைய வாயில் காவலருக்கு போய், நாங்கள் அடைய வந்தமை அரசனுக்கு அறிவியும் என்ன, நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு போய் அரசன்கிட்ட சொல்லு என்று சொன்ன உடனே, இடை அறிந்து புக்கு அவரும், இப்படி வந்திருக்காங்க சமணர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு போய் அரசன்ட்ட உடனே கதவை திறந்துட்டு போய் அரசே சமணர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ போய் அங்கே ஏதாவது அரசர் பணி செஞ்சுட்டு இருந்தாருன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அவர் அந்த பணியை முடித்த உடனேயே, மன்னா இப்படி சமணர்கள்லாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி போய் கூப்பிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே போய் சொல்கிறாங்க, இப்படி சமணர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. அடிகள் மார் எல்லாரும் ஆகுலமாய் மிக அழிந்து கொடிநுடங்கு திருவாயில் புறத்து அணைந்தார் என கூற, வடி நெடுவேல் மன்னவனும் மற்றவர் சார்பு ஆதலினால் கடிது அணைவான் அவர்க்கு உற்றது என்கொள் என கவன்று உரைத்தான். இப்ப சொல்றான் போன உடனே, அடிகள்மார் எல்லாரும் ஆகுலமாய் மிக அழிந்து, எல்லாம் ரொம்ப பதற்றமாகவும் அப்படியே துன்பப்பட்டும் போய் எல்லாரும் வந்திருக்காங்க. கொடிநுடங்கு திருவாயில் புறத்து அணைந்தார், கொடிகள் அசைந்து ஆடக்கூடிய நம்முடைய அரண்மனை வாயிலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே, வடிநெடுவேல் மன்னவனும் மற்றவர் சார்பு ஆதலினால், மன்னனும் சமண சமயத்தை சேர்ந்தவன் என்பதனால கடிதனைவான் அவருக்கு உற்றது என்கொள் என கவன்றுரைத்தான். அப்படியாப்பா என்னாச்சு, அவங்களாம் ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. உடனே கடை காவலுடையார்கள் புகுதவிட காவலன்பால் நடையாடும் தொழிலுடையார் நன்னி தாம் எண்ணியவாறு உடையாராகிய தருமசேனர் பிணிவுற்றாராய் சடையானுக்கு ஆளாய் நின் சமயம் ஒழித்தார் என்றார். இப்போ போனவுடனே என்ன சொல்கிறாங்க, கடை காவல் உடையார்கள் புகுதவிட, காவலர்லாம் சரி நீங்கள் உள்ளே போங்க அரசன் வர சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் புறப்பட்டு அரசனை நோக்கி போகிறாங்களாம். நடையாடும் தொழில் உடையார், நடை அப்படின்னா நடத்தை. இவங்களுக்கு இந்த துன்பத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் அந்த நடை இயல்பான நடை இல்லையா. என்ன இயல்பான நடை? மயில் பீலியால் கூட்டி கிடப்பாங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டானுங்களாம். இப்போதான் சமயமே அழிய போகுது, இனிமேல் அந்த கடைப்பிடிச்சு என்ன பண்ணுறது, அவசர அவசரமாக போகணும்னு என்ன செய்கிறாரெல்லாம், நடையாடும் தொழிலுடையார் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க வேகமாக. ஏன்னா நிலம் அதிர நடக்கக்கூடாது, அதனால் உயிர்கள்லாம் துன்பம் வரும்னு சொல்லி மயில் பீலியால் அப்படியே தடவி மெதுவாக நடந்து போகிற அந்த பழக்கம் எல்லாம் மாறி போய், எப்படி நம்மளை ஒரு ஊரில் பட்டியில் அடைச்சி திறந்த உடனே திருடுன்னு ஓடுவாங்கல்ல, அது மாதிரி கிளம்பி படப்படன்னு உள்ளே போன்னு சொன்ன உடனே அரசனை நோக்கி ஓடுகிறார்களாம். ஓடுறாங்க. நடையாடும் தொழிலுடையார் நன்னி அரசன்கிட்ட போய் தாம் எண்ணியவாறு முன்ன போட்ட பிளான் படி உடையாராகிய தருமசேனர், நமக்கெல்லாம் தலைவராக இருந்த தருமசேனர் பிணிவுற்றாராய் சூளை நோய் வந்ததுன்னு சொல்லி பொய் சொல்லி சடையானுக்கு ஆளாய் சிவபெருமானுக்கு அடியாராக மாறி நின் சமயம் ஒழித்தார் என்றார். உன்னுடைய சமண சமயத்தை அழிக்கிறாங்க.
இப்போ போய் பேசும்போது இதுதான் கொஞ்சம் கவனமாக பேசணும். எதிராளிகிட்ட அவனை நம்ம பக்கம் இழுக்கிற மாதிரி பேசணும். ஆமாம், இப்போ போய் எங்கள் சமயத்தை அழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீ போய் உன் சமயத்தை காப்பாற்றிக்க என்கிட்ட வந்து ஏன் சொல்கிற? இதில் இல்லாமல் ஒரு அரசன் தலையிட்டு இருக்க முடியும் வா அப்படின்ட்டுருவான். சரி, அடுத்து அவரும் சமணர் தானே, ஐயா நம்ம சமயத்தை அழிக்க போகிறாங்க, எல்லாரையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவரையும் சமண அரசனையும் நம்மளையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம் சமயம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சமயமா, எனக்கு இருக்கிற வேலையில் அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் போய் அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய சமயத்தை அழிக்க பார்க்குறா. என்னது? என்னுடைய சமயத்தை அழிக்க பார்க்குறானா, அவனை விட போகிறதில்ல இனிமேல், அடுத்து என்ன பண்ணலான்னு அரசன் கேட்பான். இப்போ இதுதான் ஒரு பலவீனமாக இருக்கிறவனை நம்ம பக்கம் திருப்புறது. அப்போ என்ன செய்கிறாங்க, எங்களுடைய சமயம் அழிந்ததுன்னு சொன்னாலும் அரசன் கவலைப்பட மாட்டான், நம்முடைய சமயம் அழிய போகுதுன்னு சொன்னாலும் அது அழிஞ்சிட்டு போகுது, நான் என் வேலையை பார்க்குறேன், என் நாட்டையும் என்னுடைய மக்களையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவான். அப்போ அவனை வேகமாக செயல்பட வைக்கணும்னா என்ன செய்யணும்? உன்னுடைய சமயம் அழியுது அப்படின்னு சொன்னால் என்ன, என்னுடைய சமயம் அழிஞ்சா நானே அழிஞ்ச மாதிரி. அப்போ என்ன செய்யணும்? அந்த உணர்ச்சியை அவனிடத்துல தூண்டுறாங்க. உன்னுடைய சமயம் அழிய போகுது, தர்மசேனர் அதை அழிக்க பார்க்குறார் சிவனடியார் ஆகி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குது. அடுத்த பாட்டில் பாருங்கள். விரை அலங்கள் பல்லவனும் அது கேட்டு வெகுண்டு எழுந்து புரையுடைய மனத்தினராய் போவதற்கு பொய்ப்பினி கொண்டு உரை சிறந்த சமயத்தை அழித்து ஒழிய பெறுவதே கரையில் தவத்தீர், இதனுக்கு என் செய்வது எனக்கனன்றான். இப்போ அரசன் சொல்கிறான் பாருங்க, விரையலங்கள் பல்லவனும் அது கேட்டு வெகுண்டெழுந்து. இப்படி கேட்டோன்னா அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன, என்னுடைய சமயத்தை அழிக்க பார்க்குறானா? அப்போ அவன் சொல்கிறான், புரைவுடைய மனத்தினராய் போவதற்கு, குற்றமுடைய ஒரு சமயத்தை சேர்வதற்கு பொய்ப்பினி கொண்டு, பொய்யாக எனக்கு சூளை நோய் வந்துருச்சுன்னு சொல்லி உரை சிறந்த சமயத்தை அழித்து, அப்போ நல்ல உரைகளை உடைய இந்த சமண சமயத்தை அழித்து ஒழிய பெறுவது, அழித்து ஒழிக்கணும்னு கிளம்பிட்டானா? கரையில் தவத்தீர், அது கரையில்லாத மிக பெரும் தவத்தை உடையவர்களே சமணர்களை பார்த்து இதனுக்கு என் செய்வது எனக்கனன்றான். அப்படின்னா அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு அரசன் சமணர்களை பார்த்து கேட்கிறான். அப்போ உடனே அடுத்து சமணர்கள் சொல்றார், தலை நெறியாகிய சமயம் தன்னை அழித்து உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறி அழித்த பொறியிலியை அலைபுரிவாய் எனப் பரவி வாயால் அஞ்சாது உரைத்தார், கொலை புரியா நிலை கொண்டு பொய் ஒழுகும் அமன் குண்ட. இப்ப சொல்றார், தலை நெறியாகிய சமயம் தன்னை அழித்து. அப்போ தலைநெறியாக இருக்கக்கூடிய சிறந்த நெறியாகி இந்த சமண நெறியை அழித்து உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறி அழித்த பொறியிலியை, உன்னுடைய தொன்மையான சமயமாகிய இந்த சமண சமயத்தை அழித்த அந்த அறிவில்லாத தர்மசேனை அலைபுரிவாய், அவனை கொன்னுடுங்க என ஹரவி அப்படின்னு அரசனிடத்தை சொல்லி வாயால் அஞ்சாது உரைத்தார். என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம சொல்றாங்களாம், யார? நாவுக்கரசரை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நடக்கும்போது மிதிச்சா எறும்பு சாகக்கூடாதுன்னு சொல்லி மயில் பீலியால் கூட்டிட்டு நடந்த சமணர்கள், அப்படி நடக்கிறோன்னு சொன்ன சமணர்கள் நாவுக்கரசரையே கொல்லணும்னு சொல்றாங்க. அதை சொல்றாரு, கொலை புரியா நிலை கொண்டு
பொய் ஒழுகும் அமன்குண்ட. உடனே அடுத்து மன்னன் என்ன செய்யறான்? அருள் கொண்ட உணர்வு இன்றி நெறிகோடி அறிவு என்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செறுவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான். உடனே என்ன செய்யறான்? அருள் கொண்ட உணர்வின்றி. மன்னன்னா எப்படி இருக்கணும்? அருளோடு இருக்கணும். அனைத்து உயிர்களுக்கும் கருணை உடையவனாக இருக்கணும் அரசன். ஆனால் என்ன பண்ணுறான்? அருள் கொண்ட உணர்வு இன்றி நெறிகோடி நெறிமுறை பிறழ்ந்து அறிவென்று மருள் கொண்ட மன்னவனும். அப்போ சமண சமயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறிவை என்ன பண்ணுறான்? தவறான வழியில் பயன்படுத்தி அப்படி செய்கிறது தான் அறிவுன்னு நினச்சிக்கிறான். அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மன்னவன் மந்திரிகள் தமை நோக்கி, அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகளை பார்த்து தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை, இந்த சமணர்கள் சொன்ன தீயவனாகிய யார? நாவுக்கரசரை செறுவதற்கு அவனை கொண்டு வந்து தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும். அதனால் பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றார். அப்போ என்ன செய்கிறார்? அவனை எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க. பொருள் கொண்டு விடாது. அவன் ஏதாவது கொடுத்தான்னு வாங்கிட்டு விட்டுட்டு வராதிங்க. இன்னொன்று, அவன் சொன்ன பொருள் கொண்டு, சைவ சமய பொருளை தெரிந்து கொண்டு. எனக்கு வந்த சூளை நோய் சைவ சமயத்தில் நீங்கிடுச்சுன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவான்? ஐயா நீங்கள் மிகப்பெரிய அற்புதம் செய்தவர்னு அவர் காலில் விழுந்துடாதீங்க. என்ன பண்ணியாவது அதை என்னிடத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் போன உடனே போயிட்டு அவரை பார்த்துட்டு அவர் வீட்டில் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. வந்து அப்படியெல்லாம் சொல்லாமல் அவன் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. இப்போ எங்கே இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க, திருவதிகையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறார்? திருவதிகையிலேருந்து வேறு எங்கேயாவது போயிட்டாருன்னா, ஐயா நாங்கள் போய் பார்த்தோம், திருவதிகையில் ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க எப்படி எப்படிலாம் பதில் சொல்லுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா? அதை என்ன சொல்கிறார் பார்த்துட்டு, அவர் திருவதிகையில் இல்லை, பாடலிபுத்திரத்தில் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லைன்னா எனக்கு கதை சொல்லக்கூடாது. எனக்கு தேவை நாவுக்கரசர் என் முன்னால் நிற்கணும். அதனால் என்ன பண்ணி அவர் எந்த ஊரில் இருப்பாரோ எங்கே இருப்பாரோ தெரியாது, அவரை கூட்டிகிட்டு வர்றது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 91வது பாடல். அரசனது பணி தலை நின்று அமைச்சர்களும் அந்நிலையே முரசு அதிரும் தானையொடு முன் சென்று முகில் சூழ்ந்து விரை செறியும் சோலை சூழ் திருவதிகை இதனை மேவி பரசமயப் பற்றறுத்த பான்மையினார் பால் சென்றார். உடனே அரசன் சொன்னதை செய்யணும்னு சொல்லி இங்கே இந்த அமைச்சர்கள்லாம் புறப்படுறாங்க. கூட படை வீரர்களை எல்லாம் கூட்டிகிட்டு, ஏன்னா ஒருத்தரை கைது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளோடு போகணும் இல்லையா? அவர் போன உடனே அவர் ஏதாவது ஆயுதத்தை எடுத்து ஒருத்தர் 2 பேராக போய் நம்மளை காலி பண்ணிட்டாருன்னா என்ன செய்கிறது? அதனால் கூட்டமாக போகிறாங்களாம். அப்படி நேராக கிளம்பி போய் படை வீரர்களோடு புறப்பட்டு போகிறாங்க. அரசனுடைய பணி தலை நின்று அமைச்சர்களும் அந்நிலையே முரசதிரும் தானையோடு முன் சென்று முகில் சூழ்ந்து விரை செறியும் சோலை சூழ் திருவதிகை இதனை மேவி. அப்படியே சோலையின் மேலே மேகங்களெல்லாம் வந்து தவழ்ந்து கொண்டிருக்க அழகிய மலர்களெல்லாம் மனம் வீசக்கூடிய திருவதிகைக்கு போய் பரசமய பற்றறுத்த பான்மையினார்பால் சென்றார். சமண சமய பற்று நீங்கி சைவ சமயம் சார்ந்திருக்கக்கூடிய நாவுக்கரசரிடத்தே சென்று சேர்ந்தார்கள். அடுத்து 92வது பாடல்.
சென்றணைந்த அமைச்சருடன் சேனை வீரரும் சூழ்ந்து மின்தயங்கு புரிவேணி வேதியனார் அடியவரை இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான் போதும் என நின்றவரை நேர்நோக்கி நிறைதவத்தோர் உரை செய்வார். இப்போ நேராக போகிறாங்க. போய் அமைச்சரோடு சேனை வீரர்கள்லாம் அப்படியே அவரை சுற்றி வளைத்து கேட்குறாங்க, மின்தயங்கு புரிவேணி வேதியனார் அடியவரை. அப்படியே ஒளிமிக்க சந்திரனை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடியவராக விளங்குகின்ற நாவுக்கரசரை இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான். அரசன் என்ன, உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார், போதும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவரை நின்றவரை நேர் நோக்கி நிறை தவத்தோர் உரை செய்வார். அப்போ மிக பெரும் தவமுடையவராகிய நாவுக்கரசர் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குளிர்மதிவாள் சடையானை தேமாலை செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலம் என்று அருள் செய்தார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் அப்படின்னு அந்த திருப்பதிகம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு அந்த பதிக திருப்பதிகம் திருத்தாண்டகத்தை பாடுறார். நாமார்க்கும் கொடியல்லோம் என்று எடுத்து நான்மறையின் கோமானை, வேதத்தின் தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானை, நதியினுடன் குளிர்மதிவாள் சடையானை, கங்கையையும் பிறைச்சந்திரனையும் தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமானை, தேமாலை செந்தமிழின் செலும் திருத்தாண்டகம் பாடி, அங்கே தேன் சிறந்து விளங்கக்கூடிய செந்தமிழ் பதிகம் பாடி திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலம் என்று அருள் செய்தார். நீங்கள்லாம் வந்து என்ன கூப்பிடக்கூடாது, நான் அரசனுக்கு உட்பட்ட குடிமகன் இல்லை, நான் இந்த அரசாட்சிக்கு மட்டும் உட்பட்டவன் இல்லை, ஏழுலகையும் ஆளுகின்ற சிவபெருமானுக்கு ஆட்பட்டவன் அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்க அரசர் கூப்பிட்டாலாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு அவரும் அடிவணங்கி வேண்டி அவர் கொண்டு ஏக விடைமுகத்தார் திருத்தொண்டர் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலர்ன் என்று இசைந்திருந்தார். மூண்ட சினப்போர் மன்னன் முன்னணைந்து அங்கு அறிவித்தார். ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு, அப்படியெல்லாம் நீங்கள் கூப்பிட்டாருன்னா வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே கேட்ட உடனே வந்த அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரும் அடிவணங்கி வேண்டி எல்லாம் காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து, ஐயா நீங்கள் வரலைன்னா எங்களுக்கு வேலை போயிடும், அதனால் நீங்கள் எவ்வளவோ அருள் பெற்றவர், அரசன் என்ன சொல்லிட போகிறான், வாங்க கொஞ்சம் எங்களுக்காக வாங்க, நாங்கள்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகலாம் என்ன பண்ணுவான் அரசன், நான் சொன்ன வேலையை செய்யலைன்னா நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்கன்னு வேலையை விட்டு தூக்குனா கூட வேற எங்கேயாவது வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம். சிரச்சேதம் பண்ணுன்னா அங்கேயே வாள் எடுத்து வெட்டிட்டான்னா உயிர் போயிடும். அதனால் நாங்கள்லாம் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காகவாது கொஞ்சம் கருணையோட அரசன் இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனேயே அவரும் அடிவணங்கி வேண்டி, அப்படி அவங்கெல்லாம் கேட்ட உடனே சரி, அவர் கொண்டு ஏக விடைமுகத்தார் திருத்தொண்டர்
அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தரும விடையை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திருத்தொண்டராக விலகுகின்ற நம்முடைய நாவுக்கரசர் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் என்று இசைந்திருந்தார். என்ன நடக்குதோ பார்த்துருவோம், எல்லாம் அவன் செயல். இறைவன் இருக்கிறான் இல்லையா, ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன். இப்போ நம்மளை இத்தனை காலம் சமண சமயத்தில் விட்டிருந்ததும் இறைவன் தான். இப்போ சைவ சமயத்திற்கு கொண்டு வந்திருப்பதும் இறைவன் தான். அப்போ இனிமேல் என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய செயல்தான். பார்ப்போம், போவோம் அப்படின்னு அவர்களோட போகிறார். மூண்ட சினப்போர் மன்னன் முன் அணைந்து அங்கு அறிவித்தார். இவரை கூட்டிகிட்டு போய் அரசனிடத்தில் சென்று நீங்கள் சொன்னபடியே நாங்கள் நாவுக்கரசரை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்கிறார். பல்லவனும் அது கேட்டு பாங்கிருந்த பாய் உடுக்கை வல்லமணர் தமை நோக்கி மற்றவனை செய்வது இனி சொல்லும் என அறம் துறந்து தமக்கு உறுதி அறியாத புல்லறிவோர் அஞ்சாது நீற்றறையில் இடப்புகன்றார். உடனே பல்லவ மன்னன் அதை கேட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நாவுக்கரசரை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு அந்த அமைச்சர்கள்லாம் போய் சொன்ன உடனேயே பாங்கிருந்த பாயுடுக்கை வல்லமணர் தமை நோக்கி, இப்போ பக்கத்தில் இருந்த அந்த சமணர்களை எல்லாம் பார்த்து அரசன் கேட்குறாராம், மற்றவனை செய்வது இனி சொல்லும். அவனை என்ன செய்யலான்னு சொல்லுங்க. அரசன் என்ன செய்யணும்? தண்டனை அவன் தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன செய்கிறான்? சமணர்களை பார்த்து அவனை என்ன செய்யலான்னு சொல்லுங்க, நான் அதுபடி செய்கிறேன்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனேயே அவர்கள் என்ன சொல்கிறாங்களாம், அறம் துறந்து, அறத்தை துறந்தவர்களாகி அவர்கள் சமணர்கள் தமக்கு உறுதி அறியாத புல்லறிவோர், தமக்கு உய்வு நெறி தரக்கூடிய நன்னெறியை அறியாத அந்த சமணர்கள் என்ன சொல்கிறாங்களாம், அஞ்சாது கொஞ்சம் கூட ஒரு உயிர் துன்பப்படுமே அப்படின்னு யோசிக்காமல் என்ன சொல்கிறாங்க, நீற்றறையில் இடப்புகின்றார். அவரை சுண்ணாம்பு கலவாயில் அப்படின்னு சொல்லி நீற்றறையில் இடப்புகின்றார். உடனே மன்னர் என்ன சொல்கிறான், அருகணைந்தார் தமை நோக்கி அவ்வண்ணம் செய்க என பெருகு சின கொடுங்கோளான் மொழிந்திடலும் பெருந்தகையை உருகு பெரும் தழல் வெம்மை நீற்றறையின் உள் இருத்தி திருகு கருந்தாள் கொழுவி சேமங்கள் செய்து அமைத்தார். பாருங்க, உடனே அமைச்சர்களை பார்த்து சொல்றானா, அருகிருந்தார் அருகணைந்தார் தமை நோக்கி அவரை நீற்றறையில் இடுங்க அப்படின்னு சொல்லலையாம். என்ன சொல்றான், அவ்வண்ணமே செய்க, அவ்வண்ணம் செய்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே பெருகு சின கொடுங்கோளான் மொழிந்திடனும், என்ன கொடுங்கோல் மன்னனாகிய இந்த பல்லவ மன்னன் கோபத்தோடு அதை சொன்ன உடனேயே என்ன செய்கிறாங்களாம், பெருந்தகையை நாவுக்கரசரை உருகு பெரும் தழல் வெம்மை நீற்றறையின் உள் இருத்தி அவரை கொண்டு போய் நீற்றறை உள்ள வச்சு திருகு கருந்தாள் கொழுவி, யாராவது நெருப்பு வைக்கிற இடத்துக்கு மேலே போய் பூட்டி தாப்பாலாம் போடுவாங்களா, அதெல்லாம் பண்ணுறாங்களாம். திருகு கருந்தாள் கொழுவி சேமங்கள் செய்து அமைத்தார். அவர் வெளியில் வராமல் பாதுகாப்பு பண்ணுறாங்களாம். உள்ள தீ பிடிச்சவங்க வெளியில் ஓடியாந்துட்டாருன்னா, உயிர் பொழைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதுக்கு ஒரு கதவு போட்டு, மரக்கதவு போட்டு அதுவும் எரிஞ்சு போயிரும்ல, அதனால் இரும்பு கதவு போட்டு அதையும் தள்ளிட்டு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தாப்பால் போட்டு அதுக்கு மேலே பூட்டெல்லாம் போட்டு பூட்டியிருக்காங்க. அப்படியெல்லாம் செய்து அமைத்து வைக்கிறாங்க அவரை உள்ள நீற்றறையில். ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது அம்பலத்து தாண்டவம் முன்புரிந்து அருளும் தாழ் நிழலை தலை கொண்டே
ஈண்டு வரும் துயருளவோ ஈசன் அடியார்க்கு என்று மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார். ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது, இப்படி அவர் உள்ள கொண்டு போய் நீற்றறையில் இட்ட உடனேயே, அம்பலத்து தாண்டவம் முன் புரிந்தருளும் தாழ் நிழலை தலை கொண்டு, அங்கே தில்லை அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த கூத்தப்பிரானுடைய திருவடி, அந்த திருவடி நிழலை தலை கொண்டு, ஈண்டு வரும் துயருளவோ ஈசனடியார்க்கு, இங்கே துன்பம் வருமா சிவபெருமானுடைய அடியவருக்கு என்ன துன்பம் வந்துடும் என்று மூண்ட மனம் நேர் நோக்கி, என்ன துன்பம் வருங்கிறீங்களா? தேன் இல்லாமல் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு தாங்க ஏன் தெரியும். அப்போ கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லாமல் நம்மளால் இந்த கட்டடத்திலே இருக்க முடியலையே. அப்போ அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள நாவுக்கரசு பெருமான் எப்படி இருந்திருப்பார், அதை நம்ம உணரணும். அப்ப அப்படி புரிந்தவுடனே சிவபெருமான் திருவடியே சிந்தித்திருந்தார். அப்ப வகுப்புலேயே நமக்கு கவனம் இருந்திருந்தா நமக்கு என்ன வந்திருக்காது, இந்த துன்பம் தெரிந்திருக்காது. 4-5 பேர் எந்திரிச்சே போயிட்டாங்க முடியல அப்படின்னு. ஆனா நாம என்ன பண்றோம், வகுப்புலேயே சிந்தித்து இருக்கக்கூடிய நிலையில நாம அப்படியே இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஈண்டு வரும் துயருளவோ ஈசன் அடியார்க்கு என்று, அதுதான் இறைவனுடைய கருணை இல்லையா? உடனே வந்துருச்சு, ஈண்டு வரும் துயருளவோ ஈசன் அடியார்க்கு என்று மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார். சிவபெருமானுடைய திருவடியே சிந்தித்து இருந்த அவர் அப்படி நினைக்கும் போது எப்படி இருந்துதான், வெய்ய நீற்றரை அதுதான் வீங்கு இளவேனில் பருவம் தைவரு தன் தென்றல் அணைதன் கழுநீர் தடம் போன்று மொய்வொளி வெண்ணிலவு அலர்ந்து முரன்ற யாழ் ஒளியினதாய் ஐயர் திருவடி நீழல் அருளாகி குளிர்ந்ததே. வெய்ய நீற்றறை அதுதான், வெம்மை பொருந்திய அந்த அறை எப்படி இருந்துதான் அப்படின்னு சொன்னா, அந்த நீற்றறை வீங்கு இளவேனில் பருவம், இந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளவேனில் பருவம், அதாவது வெயிலும் அதிகமாக இருக்காது குளிரும் அதிகமாக இல்லாத அந்த ஒரு மிதமான நல்ல, ரொம்ப குளிர்ச்சினா நடுங்கிற அளவுக்கு குளிரும், வேர்க்கிற அளவுக்கு வெப்பமும் இல்லாத ஒரு நல்ல நிலை. தைவரு தன் தென்றல், அப்படியே தென்றல் அப்படியே லேசாக இந்த ஃபேன் காற்று நம்ம மேலே வீசுகிற மாதிரி அப்படியே அந்த தென்றல், இது கூட வெப்பமான காற்றை வீசுது, அது குளிர்ந்த காற்று வீசும். தென்றல் காற்று அப்படின்னு அதுக்கு பேர். என்னன்னா தென் திசையிலிருந்து வரக்கூடிய காற்று. நமக்கு தமிழகத்தில் தென் திசையில் என்ன இருக்கு, கடல் இருக்கு. அதனுடைய நீர்த்தன்மையை முகந்து கொண்டு மேகங்கள் எல்லாம் மலை மேலே சூழ்ந்திருக்கும். மலை இருக்கு, பொதிகை மலை இருக்கு. அதெல்லாம் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். பாண்டி நாட்டில் அந்த பொதிகை மலையிலிருந்து தென்றல் புறப்பட்டு வருது. அப்படி அந்த தென்றல் காற்று அப்படியே மேலே வீசுவது போலவும், அணைதன் கழுநீர் தடம், செங்கழுநீர் மலர் பூத்திருக்கக்கூடிய தடாகம், அப்படியே வெயில் காலத்தில் ஸ்விம்மிங் பூலில் அப்படியே கழுத்தளவு தண்ணியில் அப்படியே சில்லுன்னு இருக்கக்கூடிய நீரில் இருக்கிற மாதிரியும், மொய்வொளி வெண்ணிலவு அலர்ந்து, அப்படியே பௌர்ணமி நிலவு அப்படியே குளிர்ச்சியை தரக்கூடிய நிலையும், முரன்ற யாழ் ஒளியினதாய், செவிக்கு இன்பம் தரக்கூடிய அந்த யாழினுடைய இசையாய், ஐயர் திருவடி நீழல் அருளாகி குளிர்ந்ததே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அப்போ பெருமானுடைய திருவடி அவ்வளவு குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கு. இங்கே பெருமானுடைய திருவடியை நினைந்து இருந்ததால்
இந்த நீற்றரை நாவுக்கரசருக்கு குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கு. மாசில் மதி நீடு புனல் மன்னி வளர் சென்னியனை பேச இனியானை உலகாலுடை பிஞ்சகனை ஈசனை எம்பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆரா அமுதை அடிவணங்கி இனிது இருந்தார். எப்படி இருக்காராம்? மாசில் மதி, குற்றமில்லாத சந்திரன். சந்திரனில் என்ன பண்ணும், பௌர்ணமியில் வளர வளர அதில் ஒரு குற்றம் இருக்கும். ஆனால் 3ஆம் பிறையில் குற்றம் இருக்காது. அதனால் மாசில் மதி அப்படிங்கிறார். குற்றமில்லாத பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையில் சூடியவர். நீடு புனல், மிகப்பெரிய கங்கை. ஏன்னா அந்த பூமியை அழிப்பேன்னு சொல்லி ஆகாயத்திலிருந்து கிளம்பி வந்தது இல்லையா, அந்த கங்கையை என்ன பண்ணுறார் இறைவன் தன்னுடைய சடையில் தாங்கி இருக்கார். அப்போ அது நீடு புனல். அது என்ன பண்ணுதான், இன்னும் பொங்கி பெருகி, என்ன அது வெளியில் வர முடியலன்னு இன்னும் அதிகமாக பொங்கி வெளியே வந்து இந்த பூமியை அழிக்கணும்னு பார்க்குதான். அப்படி அது வெளியே பொங்கி பொங்கி மேலே ஏற ஏற சிவபெருமானுடைய சடை என்ன பண்ணுதான், மேலே ஏறிக்கிட்டே இருக்கான். நீரேற ஏறும் நிமிர்புன் சடை, அவிநாசி திருத்தலத்தினுடைய பதிகத்தில் பாடுறார். நீரேற ஏறும் நிமிர்புன் சடை. இப்போ கங்கை பொங்க பொங்க என்ன பண்ணுமா, பெருமானுடைய சடையும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த சடை, கங்கையை தாங்கி இருக்கக்கூடிய மன்னி வளர் சென்னியனை, தன்னுடைய தலையிலே சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானை பேச இனியானை. சிவபெருமானை பற்றி பேசினா நாளெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். பேச இனியானை உலகு ஆளுடைய பிஞ்சகனை, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய பிஞ்சகனை, ஈசனை, எல்லோருக்கும் தலைவனை, எம்பெருமானை, நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை, எவ்வுயிரும் தருவானை. எனக்கே சமண நெறியிலிருந்து சைவ நெறிக்கு வந்து சூளை நோய் நீக்கி அருள் செய்த தன்மையுடன் இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் பலவாறு அருள் செய்யக்கூடிய பெருமானை ஆசையில் ஆரா அமுதை. அப்படியே பெருமான் ஆரா அமுது. இப்போ கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், பார்த்த உடனே போதும் அப்படின்னு திரும்ப வந்துடுறோமா? இல்லை. என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இறைவனை பார்க்கணும்னு நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? அப்படி ஆசையில் ஆரா அமுதை. இன்னைக்கு அப்படிலாம் நின்று பார்க்க முடியுமா? போன உடனே டக்குன்னு கையை பிடிச்சிருந்தாலும் இழுத்து விட்டுருவான், கூட்டம் பின்னால் நிறைய இருக்கு, போ அந்த பக்கம் அப்படின்னு. அப்போ என்ன செய்ய, அந்த இறைவனுடைய திருவடியை, திரு அழகை நம்மால உள்வாங்கி கொண்டு அப்படி ஆறா அமுதாக திரும்ப எப்போ பார்ப்போம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானை அடி வணங்கி, அவருடைய திருவடியை வணங்கி இனிது இருந்தார். இனிமையோடு இருக்காராம். அப்போ இறைவனுடைய அருள், அந்த இறைவனுடைய கருணையால் இறைவனுடைய திருவடி எப்படி குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றதோ அதை போல இருந்தது அந்த நீற்றரை. யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. அப்படி உள்ள போட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு திறந்துட்டாங்க. அப்படியா? இல்லை, சொல்றாங்க எவ்வளவு நேரம் வச்சிருந்தாங்கன்னு. ஓர் 7 நாள் கழிந்ததற்பின், 7 நாள் கழிச்சு. நாம என்ன சொன்ன இல்லையா, இவர் ஏன் மண்ணு பேரருள் பெற்றவர்னு சொன்னாங்க. 7 நாள் உள்ள நீற்றறையில் இருக்கார். அருள் தீர்ந்திருந்தா என்ன ஆகும்? 1 நாள் தாக்கு பிடிச்சிருப்பாங்க, அல்லது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருக்கலாம் தீயில. ஆனால் இவர் எத்தனை நாள் இருந்திருக்கார்? 7 நாள். ஓர் 7 நாள் கழிந்ததன் பின் உணர்வில் அமணரை அழைத்து. ஓ, என்னையா உள்ள போட்டீங்க, நீங்க பாட்டுக்கு யோசனையே இல்லாம இப்படியே இருக்கீங்க. பாரும் இனி நீச்சரையை என உரைத்தான் பல்லவனும். உடனே பல்லவ மன்னன், 7 நாள் ஆச்சு, இன்னுமா திறக்காம இருக்கீங்க, போய் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பாரும் இனி நீச்சரையை என உரைத்தான் பல்லவனும். கார் இருண்ட குழாம்போலும் உருவுடைய காரமனர்
தேறுநிலை இல்லாதார் நீற்றறையை திறந்தார்கள். அது போன உடனே போய் பூட்ட திறந்து தாப்பாலெல்லாம் திறந்து கதவை திறந்து பார்த்தாங்க. கருகி போய் எலும்பு கூட மிச்சம் இல்லாம சாம்பலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் திறந்தாங்க. ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவு எய்தி ஊனம்தான் நிலராகி உவந்திருந்தார் தமை கண்டே ஈனம் தங்கியது இளதாம் என்ன அதிசயம் என்றார். ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி, அந்த ஆனந்த வெள்ளத்திலேயே மூழ்கி இருந்து அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு, இறைவனுடைய திருப்பாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த திரு அமுதத்தை உண்டு தெளிவெய்தி முன்னிலும் அழகாக அப்படியே பொலிவாக ஊனம்தான் இளராகி உவந்திருந்தார். என்ன பண்றாரு? 7 நாள் நீச்சலையில இருந்தும் என்ன சொல்றார்? நாவுக்கரசருடைய உடம்புல இருந்த முடியினுடைய நுனி கூட கருகல. என்ன சொல்றீங்க? ஊனம் தான் இளராகி உவந்திருந்தார் தமை கண்டே. என்னடா அது? கொஞ்சமாவது கருப்பாவது ஆயிருக்கலாமே, இறைவனுடைய அருளால உயிர் போகலினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கருப்பாவது ஆயிருக்கலாம்ல. சரி, ஏதாவது ஒரு இடத்துலயாவது தீப்பட்ட காயம் தழும்பு எதுவும் இல்லை. சரிங்க, உள்ளே போகும்போது முடியோட போனார், வெளியில் வரும்போது முடியல, ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே. உன்னை விட இன்னும் ஜொலிப்பாக இருக்காரு. ஈனம் தங்கியது இளதாம், அது எந்த ஒரு உணவுமே இல்லையே, என்ன அதிசயம் என்றார். இது என்ன அதிசயம்னு அங்கே இருந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? ஆங்கு அது அதிசயம் அன்று இது, இதெல்லாம் அதிசயம் இல்லைப்பா. முன்னை அமன் சமய சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான் என. முன்ன சமண சமயத்தில் நாங்கள் அவனுக்கு மந்திரம்லாம் கற்றுக் கொடுத்தோம். அந்த மந்திரத்தை வச்சு இவன் உயிர் பிழைச்சுக்கிட்டான் என வேந்தருக்கு உரை செய்து மதி செய்வது இனி கொடிய வல்விடம் ஊட்டுவது என்று முதிரவரும் பாதகத்தோர் முடைவாயால் மொழிந்தார்கள். அவன் பல்லே விளக்க மாட்டான், குளிக்க மாட்டான், அதனால தான் அவனை இருள் போன்றவர் சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? என்னடா அது அதிசயமா இருக்கு, நெருப்புக்குள்ள இருந்தோம் இவர் ஒன்றும் ஆகாமல் அப்படியே திரும்ப வந்திருக்கார் அப்படின்னா உடனே இதெல்லாம் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. முன்னை அமன் சமய சாதகத்தால், அப்போ நாங்கள் அவனுக்கு எப்படி தவம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதை வச்சு அந்த தவத்தை செய்து இவன் நெருப்பில் கருகாமல் பழச்சிக்கிட்டான் அப்படின்னு அரசனிடத்தை சொல்லி நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், கொடிய வல்விடம் ஊட்டுவது, அவனுக்கு நீ விஷம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முதிர வரும் பாதகத்தோர், கொலை பாதகம் செய்யக்கூடிய இந்த சமணர்கள் முடைவாயால் மொழிந்தார்கள். நாற்றம் பிடித்த வாயால அவங்களாம் சொல்றாங்க. ஆங்கு அது கேட்டலும் கொடிய அமன் சார்பால் கெடு மன்னன் ஓங்கு பெருமையலினால் நஞ்சு ஊட்டும் என உரைப்ப தேங்காதார் திருநாவுக்கரசரை அத்தீயவிடம் பாங்குடைய பாலடிசில் அமுது செய்ய பண்ணினார். இப்போ என்ன பண்றாங்க? இதை கேட்ட மன்னன், அமன் சார்பால் கெடு மன்னன், இந்த சமணர்களுடைய பேச்சு கேட்டு கெட்டு போன இந்த மன்னன் ஓங்கு பெருமையலினால், இப்போ ஒரு மையலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவர் நமக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா அவர் என்ன சொன்னாலும் செய்வோம். அப்படி அந்த சமணர்கள் சொன்னதையெல்லாம் செய்த மன்னன் நஞ்சு ஊட்டும் என உரைப்ப, என்ன அவருக்கு நஞ்சை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தேங்காதார், உடனே என்ன பண்ணுறாங்க அமைச்சர்கள்லாம், உடனே ஓடி போய் எப்படா அரசன் சொல்லுவான்னு பார்த்துட்டு இருந்து உடனே ஓடி போய் திருநாவுக்கு அரசரை
அத்தீய விடம் பாங்குடைய பாலடிசில் அமுது செய்ய பண்ணினார். பால் சாதத்துல விஷத்தை கலந்துட்டான், பாயசத்துல பாய்சனை கலந்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அதை கொண்டு போய் பால் சோறுல விஷம் கலந்து அவரை அமுது செய்ய பண்ணினார். இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசருக்கு கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறார், திரும்ப அடுத்தது நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதனடியார்க்கு என்று வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சனையாம்படி அறிந்தே செஞ்சடையார் சீர்விளங்கும் திரளுடையார் தீவிடத்தால் வெஞ்சமணர் இடுவித்த பாலடிசில் மிசைந்து இருந்தார். நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்கு என்று. சிவனடியாருக்கு நஞ்சு கொடுத்தாலும் அது மதாக மாறும் என்று அவர்களுக்கெல்லாம் அப்படி நினைச்சிட்டு வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சனையாம்படி அறிந்தே, இந்த சமணர்கள் செய்த வஞ்சனையை அறிந்து கொண்டு செஞ்சடையார் சீர்விளங்கும் திரளுடையார், சிவந்த சடையை உடைய சிவபெருமானுடைய அருள் பெற்ற நம்முடைய திருநாவுக்கரசர் தீவிடத்தால் வெஞ்சமணர் இடுவித்த பாலடிசில் மிசைந்திருந்தார். அந்த விஷம் கலந்த பால் சோரை எடுத்து நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்குன்னு சொல்லி அப்படியே குடிக்கிறார். இந்த பால் சாப்பிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் என்ன பண்ணுறான், கிரேக்க மன்னன், கிரேக்கர் அந்த சாக்ரடீஸை குழுன்னு விஷம் கொடுத்து அவர் மக்களை வந்து மன்னனிடத்திலிருந்து அவன் கடைப்பிடிக்கிற சமயத்தை தவறானது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி நிறைய கூட்டம் சேர்க்கிறான்னு சொல்லி சாக்ரடீஸ்க்கு விஷம் கலந்து கொடுத்தாங்க. சாக்ரடீஸ் என்னானாரு, போய் சேர்ந்துட்டார். ஆனால் இங்கே என்ன நடக்குது, இவர் என்ன சொல்றார், அந்த பாலடிசிலை உண்டு இருக்கிறார். 105வது பாடல் பொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுதானால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சு அமுதம் ஆவதுதான் அற்புதமோ. இதை வச்சிருக்கிறார், கேட்கிறார். இந்த புவனங்கள் எல்லாம் அழியும்படியாக ஆழகால நஞ்சு வந்தது இல்லையா, பொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு, பொடி பூசிய திருமேனியுடைய சிவபெருமானுக்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுதானால், முன்பு அந்த ஆழகால விஷம் என்னாச்சு, தொண்டையில போய் தங்கிய இந்த ஆழகால விஷம் அமுதமானால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார், மிக அறிவதற்கு அறியதவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத சிவபெருமான் தம்முடைய அடியார்க்கு, சிவபெருமானுடைய அடியார்க்கு நஞ்சு அமுதம் ஆவதுதான் அற்புதமோ. என்னங்க அதிசயம், முன்பு சிவபெருமானுக்கு ஆழகால விஷமே அமுதமாயிடுச்சு, அவருடைய அடியாருக்கு இந்த சமணர்கள் பல்லவ மன்னனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்லவ நாட்டில் இருந்து கொஞ்சோண்டு அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நஞ்சில் இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அதில் பால் சாதத்தில் கலந்து கொடுத்த நஞ்சு அமுதமாக மாறுறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கிறார். அவ்விடத்தை ஆண்ட அரசு அமுது செய்து முன்னிருப்ப வெவ்விடமும் அமுதாயிற்று என அமணர் வெறுக்கொண்டே இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எமக்கெல்லாம் இறுதி என தெவ்விடத்து செயல்புரியும் காவலர்க்கு செப்புவார். இப்போ இவங்க அவ்விடத்தை ஆண்ட அரசு அமுது செய்து முன்னிருப்ப, விஷம் குடித்ததுக்கு பின்னால் அப்போ வந்து உடம்புல கொஞ்சமாவது வாட்டம் இருக்கணும்ல. ஒரு படத்தில் வடிவேலு விஷம் கலந்த சாலை கொடுத்துருவாங்க, ஐயோ என்னடா திடீர்னு நெஞ்செல்லாம் எரியுது அப்படின்னு, அப்படி ஏதாவது சொல்லுவாரான்னு பார்க்குறான். ஒன்றும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு ஒரு பேசாமல் உட்காந்துருக்கிறாரு.
வெவ்விடமும் அமுதாயிற்று. அது விஷமும் அமுதமாக மாறிடுச்சோ. என அவனர் வெறுக்கொண்டே, ஐயோ இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எமக்கு எல்லாம் இறுதி என, இதுலயே இவன் பிழைச்சிக்கிட்டான்னா மன்னன் நம்மளை காலி பண்ணிடுவானே, என்ன செய்யறது? தெவ்விடத்து செயல் புரியும் காவலர்க்கு செப்புவார். உடனே போய் அரசன்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நஞ்சு கலந்து ஊட்டிடவும் நம் சமயத்தினில் விடம் தீர் தஞ்சமுடை மந்திரத்தால் சாதியா வகை தடுத்தான். எஞ்சும் அவை வகை அவர்க்கு இளதேல் எம் உயிரும் நின் முறையும் துஞ்சுவது திடம் என்றார். சூழ்வினையின் துறை நின்றார். நஞ்சு கலந்து ஊட்டிடவும், இந்த திருநாவுக்கரசருக்கு நாங்கள் விஷம் கலந்த சோறை கொடுத்ததுக்கு பின்னால அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நம் சமயத்தினில் விடம் தீர் தஞ்சமுடை மந்திரத்தால் சாதியா வகை தடுத்தான். நம்ம சமண சமயத்தில் விஷம் தீர்க்கக்கூடிய மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை முன்னால கத்துக்கிட்டான் இல்லையா, அந்த மந்திரத்தை வைத்து இந்த விஷம் உடம்புல போய் வேலை செய்யாத மாதிரி தடுத்துட்டான். எஞ்சும் வகை அவர்க்கு இளதேல், அவனை எப்படியாவது கொல்லலைன்னா எம் உயிரும் நின் முறையும் துஞ்சுவது திடம், நாங்களும் இறந்து போகணும், உன்னுடைய அரசாட்சியும் அழிஞ்சு போயிடும். அதனால ஏதாவது செய்து திருநாவுக்கரசரை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சூழ்வினையின் துறை நின்றார். அப்ப வினையே வடிவமாக இருக்கக்கூடிய, தீவினையே வடிவமாக இருக்கக்கூடிய சமணர்கள் சொல்றாங்க. மற்றவர்தம் மொழி கேட்டு மதிகட்ட மன்னவனும் செற்றவனை இனி கடியும் திறம் எவ்வாறு எனச் செப்ப, உற்றவரும் மந்திர சாதக நாங்கள் ஒழித்திட நின் கொற்ற வயக்களிற்று எதிரே விடுவது என கூறினார். அவனுடைய அந்த சமணர்களுடைய மொழியை கேட்டு மதிகெட்ட மன்னவன், முதல் முறை நீற்றறையில் வச்சப்போ ஒரு உயிர் பிழைச்சிட்டார். அப்போவாவது அவனுக்கு அறிவு வந்திருக்கணும், வரல. ரெண்டாவது இப்போ விஷம் கலந்து கொடுத்தாச்சு, அதுலேயும் அவர் உயிரோடு மீண்டுட்டார், அப்பவும் அவனுக்கு அறிவு வரல. ரெண்டாவது முறையாகவும் சமணர்களை நம்புகிறான். அப்போ என்ன பண்றான்? அப்படியா, நம்ம மந்திரத்தால தப்பிச்சுக்கிட்டானா, சரி, செற்றவனை இனி கடியும் திறம் எவ்வாறு, அவனை கொல்றதுக்கு வேற என்ன வழி இருக்கு எனச்செப்ப என்று கேட்க, உற்றவரும் அவனுடைய நண்பர் போல இருக்கக்கூடிய இந்த சமணர்கள் மந்திர சாதக நாங்கள் ஒழித்திட, இந்த மந்திர தந்திரங்கள்லாம் இல்லாத ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னா, நின் கொற்ற வயக்கடிற்று எதிரே விடுவது என கூறினார். உன்னுடைய யானை இருக்கு இல்லையா, போர்க்களத்துக்கு நீ கூட்டிட்டு போற யானை, மத யானை, அந்த யானைய முன்னால கொண்டு போய் இவனை விட்டுருவோம், அதை மிதிச்சு இவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போர்க்களத்துக்கு போற யானை எதிரில் யார் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிடும். ஏன்னா அந்த காலத்தில் சண்டை எதிரில் தானே இன்னும் சண்டை போடுவாங்க. அப்போ எதிரில் இருக்கிறவன்லாம் எதிரின்னு அதுக்கு தானாகவே தெரியும். யார் எதிரில் வந்தாலும் தூக்கி வீசிடும். அப்போ திருநாவுக்கரசரை கொண்டு போய் எதிரில் நிறுத்தினா அவரையும் தூக்கி வீசிரும் அப்படின்னு ஒரு யோசனை செய்து சொல்றாங்க. மாபாவி கடையமனர் வாகீச திருவடியாம் காவாலி அடியவர்வாள் கடக்களிற்றை விடுக என்ன பூபாலர் செயல் மேற்கொள் புலை தொழிலோன் அவர் தம்மேல் கோப அதிசயமான கொலைக்களிற்றை விட சொன்னான். என்ன செய்தார்? மாபாவி கடை அமனர். இவங்க தான் இறக்கமே உருவானவங்கள. ஒரு முறை பிழைச்சோன்னா சரி பிழைச்சி போறான்னு விட வேண்டியது தானே. ரெண்டாவது முறையும் கொள்றாங்களாம். அதுல இருந்தும் பிழைச்சி வந்தோன்னா இப்போ மூணாவது முறை கொல்ல போறாங்க. அப்ப ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க யாரையும் கொல்ல மாட்டோம், கொல்லாமை தான் எங்களுடைய சமயத்தினுடைய அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய
மாபாதி கடை அமணர் வாகீச திருவடியாம் காபாலி அடியவர்வால். அங்கே வாகீச முனிவராகிய நம்முடைய திருநாவுக்கரசர் மேலே, அதாவது சிவபெருமானுடைய அடியவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் மேல் கடற்களிற்றை விடுக, பெரிய யானை, போர் யானையை விடுவாய் என சொல்ல பூபாலர் செயல் மேற்கொள் கொலைத்தொழிலோன், அவங்க சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய இந்த மன்னன் அவர் தம்மேல் கோப அதிசயமான கொலைக்களிற்றை விட சொன்னான். அந்த யானை மதம் பிடித்த யானை, கோப அதிசயமான கொலைக்களிறு. ஏன்னா கொஞ்சம் யானைக்கு மதம் பிடிக்காமல் இருந்தால் அது என்ன பண்ணும், ரொம்ப சாதுவாக இருக்கும், ஒரு பசு மாதிரி இருக்கும், போய் தொட்டாலும் ஒன்றும் பண்ணாது, எதுவும் பண்ணாது, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் என்ன ஆகும், யாரையும் போய் கொல்லாது. அதனால் அதை என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே கோபத்திலேயே மதம் பிடித்து அந்த மூர்க்கத்தனமாக இருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க அந்த யானையை. அப்போ அந்த யானையை போய் திருநாவுக்கரசர் மேலே ஏவி விடுங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. இப்படி அனுப்பி விட்டோடனே என்ன நடக்குது, கூடத்தை குத்தி கட்டியிருந்த சங்கிலியெல்லாம் அவுத்து விட்ட உடனே ஒரே விசிறு, அதை கட்டி வச்சிருந்த நிழல் கூரையை பிரித்து ஒரே அடியில் விசிறி எரிஞ்சிருச்சு. கூடத்தை குத்தி ஒரு குன்றமென புறப்பட்டு, ஒரு பெரிய மலை புறப்பட்டு போன மாதிரி போகுது. மாடத்தை மறித்திட்டு மண்டபங்கள் எடுத்து எற்றி தாடத்தில் பரிக்காரர் தலையிடறி கடற்களிற்றின் வேடத்தால் வரும் கூற்றின் மிக்கதுவோர் விரல் வேழம். அந்த யானை எப்படி இருக்குதான், அப்படி சங்கிலியை பிரித்து விட்ட உடனே அது இருந்த கூடாரத்தை பிச்சு எரிஞ்சிருச்சு, அப்படியே புறப்படுது. அப்படி புறப்பட்டு மாடத்தை மறித்திட்டு, ஏன்னா யானையை உள்ள ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அது வந்த உடனே அது இருந்த கூடாரத்தை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது வரக்கூடிய தீனி மண்டபங்களையெல்லாம் இடித்து தள்ளி மாடத்தை மறித்து மண்டபங்களை எடுத்து எற்றி எல்லாத்தையும் உடைச்சிட்டு தாடத்தில் பரிக்காரர் தலையிடறி, அங்கே இருந்த பாகர் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய யானையை பராமரிக்கணும் இல்லையா, அங்கே இருந்த நிறைய பேரை தலையை மிதித்து தள்ளிட்டு கடற்களிற்றின் வேடத்தால் வரும் கூற்றின் மிக்கதுவோர். கூற்றுன்னா யமன் ஒரு யானை வேடம் எடுத்துக்கொண்டு வந்ததைப் போல இந்த யானை பெரிய வலிமை மிக்க யானை கிளம்பி வருகிறது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். பாசத்தொடை நிகழ தொடர்வரிய தரிமுறியா நீ சுற்றிய பறவை குளம் வருவ துணிவிலகா ஊசல் கரம் எதிர் சுற்றிட உரறி பரிவுழரா வாசக் கடமழை முற்பட மதவெற்பு எதிர்வருமாள். பாசத்தொடை நிகழ தொடர்வறிய, அப்படியே அதை பிடிச்சி கட்டி வச்சிருக்க சங்கிலி எல்லாம் பிரித்து எடுத்துட்டு தரிமுறியா மீ சுற்றிய பறவை குளம் வருவ. அப்படி யானை வெளியில் வந்தாலும் மேலே ஏதோ புதுசாக வந்துட்டு பறவை கூட்டங்கள்லாம் வந்தது. அது நடந்து வர வர அதனுடைய அதிர்வை பார்த்து பறவைகளெல்லாம் அச்சம் கொள்ள துணிவிலகா ஊசல் கரம் எதிர் சுற்றிட. இந்த சில யானை பார்த்தீங்கன்னா அந்த துதிக்கையை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி வேகமாக கரத்தை சுழற்றி கொண்டு ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் எது வந்தாலும் அடித்து வீசிக்கொண்டு பரிவுழரா வாச கடமழை முற்பட, அப்படியே அதை அடித்த அடியில் குதிரையை பறக்குது. அப்படி வரக்கூடிய நிலையில் மதவெற்பு எதிர்வருமால், இந்த மதம் பிடித்த யானை மிக வேகமாக எதிரிலே வருகின்றது என்று சொல்லி 111வது பாடலில் நமக்கு சொல்ற, இடி உற்று எழும் ஒளியில் திசை இபம் உட்கிட அடியில் படி புக்குற நெளிய படர் பவன கதி விசையில் கடிதுற்று அடு செயலில் கிளர் கடலில் படுகடையின் முடிவில் கனல் என முற்றினம் முடுகி கடுகியதே. இடி உற்று எழும் ஒளியில் திசை இபம் உட்கிட, அதனுடைய அது பிளிரக்கூடிய ஓசையை கேட்டு அஷ்டதிக்கு யானைகளே பயப்படுதான்.
அப்போ இந்த யானையினுடைய சத்தம் எப்படி இருக்கும்? 8 திசை இருக்கு இல்லையா, திசைக்கு ஒரு யானை, அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 யானைகள் அஷ்டதிக்கு பாலகர்கள்னு சொல்லுவாங்க. 8 திசையை காவல் செய்யக்கூடிய காவல்கள். இவம் முட்டிட அடியில் படி உட்புற நெளிய, அப்படியே அது அடி வைக்கும்போது இந்த பூமி பந்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாகங்கள்லாம் அதனுடைய பாரம் தாங்காமல் நெளியுதான். பவன கதிவிசையில் கடிதுற்று அடுசெயலில் கிடர் கடலில் படு கடையின் முடிவில் கணல். வடவாமுக அக்னி அப்படின்னு ஒரு அக்னி இருக்கு. அது கடலினுடைய நடுவில் தோன்று அந்த கடல் முழுக்க எல்லாத்தையும் அழிச்சு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி அந்த ஊழி காலத்தில் தோன்றக்கூடிய நெருப்பு. அது போல முற்சினம் முடுகி கடுகியதே. அவ்வளவு சினமிக்கதாக ஒரு மிகப்பெரிய யானை, அந்த போர் யானை புறப்பட்டு வருது. மாடுற்று அணை இவுளி குளம் அறிய செறிவயிர கோடுற்று இரு பிளவு இட்டரு குறை கை கொடு முறிய சாடுற்ற இடுமதில் தெற்றிகள் சரிய புடை அணி செற்று ஆடுற்று அகல் வெளிவுற்றது அவ்வடர் கைக்குலவரையே. பக்கத்தில் வந்துட்டு இருந்த குதிரையெல்லாம் அடித்து மிதித்து கொன்று வைரக்கோடு உற்று இரு பிளவு இட்டரு குறை கை கொடு. அப்படி எதிரில் வந்த குதிரைகளையெல்லாம் தன்னுடைய 2 தந்தத்தால் குத்தி தூக்கி வீசி எறிந்து சாடுற்று இடு மதில் தெற்றிகள் சரிய, அப்படியே மதில் சுவரை இடித்து உடைத்து கொண்டு அப்படியே வெளியில் வருது. அவ்வடர் கைக்குல வரையே. அப்படியே எதிர்பட்ட இடம் அத்தனையும், எதிர்பட்டவர்கள் அத்தனை பேரையும் நாசம் செய்து கொண்டு அப்படியே வருது. பாவ கொடுவினை முற்றிய படிவுற்று அடுகொடியோர் நாவுக்கரசு எதிர் முற்கொடு நணுகி கருவறை போல் ஏவி செரு பொறுகை கரியினை உய்த்திட வெருளார் சேவில் திகழ்பவர் பொற்களில் தெளிவுற்றனர் பெரியோர். பாவ கொடுவினை முற்றிய படிற்று அடுகொடியோர், அந்த கொடிய வினை முற்றியது போன்ற வடிவமுடைய இந்த சமணர்கள், கொடியவர்கள் என்ன செய்கிறாங்க? நாவுக்கரசு எதிர் முற்கொடு நணுகி, நாவுக்கரசருக்கு முன்னால கருவறை போல் ஏவி செருபொரு கை கரியினை, ஒரு பெரிய கரிய நிற மலையே வந்தது போல இருக்கக்கூடிய அந்த பெரிய துதிக்கையை உடைய யானையை கொண்டு போய் நிறுத்த வெருளார். அதை கொண்டு அதை பார்த்து அச்சப்படலை யார்? திருநாவுக்கரசர். சேவில் திகழ்பவர் பொற்களல் தெளிவுற்றனர் பெரியோர். இங்கே நந்தி வாகனத்திலே வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்து தெளிவு பெற்ற நம்முடைய திருநாவுக்கரசர் அந்த பெரிய யானை, மதம் பிடித்த யானையை இவர்கள் கொண்டு வரும்போது எவ்வித அச்சமும் படவில்லை என்று இங்கே நமக்கு தெய்வ சேக்கிழார் அருளுகின்றார். அந்த யானை திருநாவுக்கரசரை ஏதாவது செய்ததா, அல்லது திருநாவுக்கரசர் அந்த யானையை ஏதாவது செய்தாரா என்பதை அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இன்றைய காலை அமர்வினை நிறைவு செய்து அமைகின்றோம். 114வது பாடல் வரை நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கின்றோம். குருவருளாலும் திருவருளாலும் திருநாவுக்கரசருடைய திருவரலாறு, அவர் செய்த அற்புதங்களில் எத்தனை அற்புதங்கள் பார்த்துருக்குறோம்? மூணு பார்த்துருக்குறோமா? 2 தான் பார்த்துருக்குறோம். நீற்றறையில் இட்டதும், ஆமாம், நஞ்சு அமுதானதையும் பார்த்துருக்குறோம். ஆனால் யானை என்ன செய்யுதுன்னு இனிமேல் தான் பார்க்க போகிறோம். யானை வந்துருச்சு. யானை நாவுக்கரசரை பார்த்து வந்துருச்சுன்னு சொல்லி
14 பாடல் நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இன்னும் மொத்தம் 429 பாடலில் 114 பாடல் தான் நிறைவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் சரியாக 315 பாடல்கள் நமக்கு நாவுக்கரசர் புராணத்திலேயே இன்னும் இருக்கின்றது. ஆக குருவருளாலும் திருவருளாலும் இதுவரைக்கும் மொத்த பாடல் எத்தனை சிந்திச்சிருக்கோம்? 1384 பாடல்கள். அப்போ இன்னும் 4286ல் 1384 குருவருளாலும் திருவருளாலும் நிறைவு செய்திருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய இந்த பாடல்களையும் நிறைவு செய்வதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிசவேஸ்வர பெருமானுடைய திருவருளையும் அருபான்மும்மை நாயன்மார்களுடைய குருவருளையும் சிந்தித்து நமக்கு அதற்குரிய வலிமையையும் மன வலிமையையும் உடல் வலிமையையும் இப்புராணத்தினுடைய நாயகராக விளங்குகின்ற நம்முடைய நாவுக்கரசு பெருமானே நமக்கு அருள வேண்டும் என்று சொல்லி இந்த அமர்வினை நிறைவு செய்து அமைகின்றோம். திருச்சிற்றம்பலம்.